பெண்கள் அசோசியேஷன்ல இருக்கிற ரூல் எப்படிலாம் வருது பாருங்க. காமன் ஏரியால தம் அடிக்காத. குழந்தைங்க விளையாடலாம், ஆனா உட்காந்து தான் விளையாடணும். பால்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஓடி விளையாடக்கூடாது. எங்க தரையிலையும். அதுக்கப்புறம் வர செயின் ஆஃப் இஷ்யூஸ் பார்க்கணும்ல. none of my business. That's why you are there. ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார். ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார். பேச்சுலர் சார். பேச்சுலர்ஸ் வந்து அபார்ட்மெண்ட்ல அலௌட் இல்ல. பெட்ஸ் வந்து வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது ஒரு விஷயம். ஆனா பெட்ஸ் நாட் அலவுட்னு சொல்ற ஒரு அபார்ட்மெண்ட் வெளியில இருந்து சின்ன சின்ன குட்டி விலங்குகள்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் வராம இருக்க அளவுக்கு அந்த ஏற்பாட்டையும் பார்க்கணுமா இல்லையா? இருப்பாங்களா வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இருப்பாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இருப்பாங்க. அப்ப நான் வெஜிடேரியன் சாப்பிட கூடாதுங்க அப்படின்னு யார் முடிவு எடுத்தா? இன்னைக்கு நீயானா என்ன விஷயத்தை பேச போகிறது அப்படின்னா, எனி சிட்டி ஈவன் டவுன்ஸ்ல இப்ப நிறைய அபார்ட்மெண்ட்ஸை பார்க்க முடியுது. அப்ப சிட்டி, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், எஃப்எம்எஸ் வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் அபார்ட்மெண்ட் வாழ்க்கை என்பது ஒரு பரவலான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இப்போ கிராமம்னா அந்த கிராமத்துக்கு உண்டான நல்லதுகள், கெட்டதுகள், கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், அங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள், அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக போக்கு அல்லது ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு, இப்படி பல்வேறு கூறுகள் எப்படி ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிறதோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டை we see it in such a way because அது அப்படியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்திருக்கோம். உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இந்த சைடுக்கு அதாவது அபார்ட்மெண்ட்டில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கு இடையில ஏதோ ஒரு உரசல் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதை பற்றி நீ என்ன பேச விரும்புகிறது? இந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் அபார்ட்மெண்ட்டில் வசிப்பவர்கள் இல்லையா, இந்த பக்கம் இருக்கவங்களாம் அதை நிர்வகிக்கக்கூடிய சங்கத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, நான் என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. முதல்ல இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அங்க குடியேறினா என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அல்லது எதுக்கெல்லாம் நோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அபார்ட்மெண்ட்ல? சிறியது முதல் பெரியது வரை எதா வேணாலும் இருக்கலாம். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. பேச்சுலர் சார். பேச்சுலர்ஸ் வந்து அபார்ட்மெண்ட்ல அலௌட் இல்ல. எவ்வளவு வீடுகள் இருக்காங்க? 120 வீடுகள் இருக்கு. ஒரு 120 வீட்ல பாவம் ஓரமா ஒரு வீட்ல கணக்கு கொடுக்க கூடாதா? நாசமா போயிருவீங்கடா. இல்ல முதல்ல இருந்து நாங்க பயலால ஃபேமிலி மட்டும் தான் அப்படின்னு நாங்க ரெடி இது பண்ணி. ஓகே. ஓ, நீ அப்படி வரியா? எங்களோட அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பெட்ஸ் வந்து வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது ஒரு விஷயம். உங்களுக்கும் இதே நிலைமை வரும். நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. பை 12 o'clock வந்து அவங்க வந்து அந்த வாட் எவர் என்ன அந்த குப்பை வெளியில் வச்சுட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுவாங்க. அது வந்து 12 மணி வரைக்கும் தான் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். மணி நான் சொல்லு. டைம்ல பார்க்க தெரியாது போயா. மணி பார்க்க தெரியாது. சில பேர் 12 மணிக்கு மேலே வைக்கிறாங்க இல்லையா, அங்கே தான் பிரச்சனைகள் வருது. அங்கே வந்து இந்த பூனை நாய் இதெல்லாம் வந்து என்னன்னா அதை வந்து பெட்ஸ் நாட் அலௌட் ஆச்சு. இவரெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. டேஞ்சர் ஃப்ளோவா? நாங்க ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையற ஃப்ளோஸ் தான். நாட் அலௌட். பட் இந்த பூனைங்கிறது அவுட் சைடில் பூனைங்கிறது வந்து நம்ம யாரும் வளர்க்கறது இல்லை, தானா வர்றது. ஆனா பெட்ஸ் நாட் அலவுட்னு சொல்ற ஒரு அபார்ட்மெண்ட் வெளியில இருந்து சின்ன சின்ன குட்டி விலங்குகள்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் வராம இருக்க அளவுக்கு அந்த ஏற்பாட்டையும் பார்க்கணுமா? அது பண்ணி அதையும் மீறி வர்றது தான் இப்போ எங்களோட சரி. பூனை வராமல் இருக்க உங்கள் அபார்ட்மெண்ட்டில் அசோசியேஷன் செய்திருக்கும் ஏற்பாடுகள் என்ன? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பூனை வராம இருக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் நாங்க பண்ணல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. பின்னால குழந்தைங்க சண்டைகளை பெரியவங்க தலையிடக்கூடாது. முக்கியமான ரூல்ஸ் அது. சின்ன பிள்ளை அடிச்சதுன்னா பெரிய ஆளுங்க போய் நிக்கிறீங்கன்னு இவங்க போய் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து அது பெரிய ஒரு கேங் மாறிடும். ஆமா, அந்த மாதிரி நடந்திருக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. மெயினா ஹாலிடேஸ் வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து அவாய்ட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அதாவது உள்ள வரது போறத விட இன்டீரியர் ஒர்க் பண்ணாங்க பயங்கர சவுண்ட் பயங்கர. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஓகே, நீ நான் பாப்போம் பக்கத்துல பயங்கர இன்டீரியர் சவுண்ட் இருக்கும். இப்படிலாம் நீங்க பாக்குறதுக்காக அதை சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா. சூப்பர் சிங்கர் பாப்போம். லைவ் மேட்ச் பார்க்கணும். ஒருவேளை லைவ் மேட்ச் ஓடிட்டு பெரிய ஒரு டம் அடிக்கும் பொழுது மத்தவங்க சுத்தி அந்த ஃப்ளோருக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கறானே கண்டுபிடிக்க முடியலையே. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க வந்து விடுமுறை நாட்கள்ல அந்த வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு சார். மத்த எல்லாருக்குமே வரும் சார். இப்போ ஹாலிடே அப்படிங்கிறப்ப நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க? இப்போ என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா ஆண் இருக்கிறப்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் ரெஸ்ட்ல இருப்பாங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது எனக்கு. கைப்புள்ள
இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. உங்க அசோசியேஷன்ல பெண்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்கா இல்ல இருக்காங்க. இப்ப இல்ல. இருக்காங்களா இல்லையா? இருந்தாங்க இப்ப இல்ல. இப்பெல்லாம் நல்லவங்களுக்கு காலமே இல்ல பாட்டி. சரிங்க, அப்போ நொட்டுங்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா லீவ் அன்னைக்கு வேலை பார்க்க கூடாது நீங்களா சேர்ந்து அங்கிள்ஸ் அசோசியேஷன்ல முடிவெடுத்து நீங்க ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. இங்க வா. ஸ்மோக்கிங் ஆன் தி காமன் ஏரியாஸ் இஸ் நாட் அலோட். குழந்தைங்க வராங்க, பெரியவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். சோ தட் இஸ் பைலா. நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தி குடிப்பேன், விஸ்கி குடிப்பேன். அத பத்தி கேட்க நீ யாருப்பா? நீ புத்தகம் படிக்க நான் கட்டறாதா? பெண்கள் அசோசியேஷன்ல இருக்கிற ரூல் எப்படிலாம் வருது பாருங்க. காமன் ஏரியால தம் அடிக்காத, பிள்ளைங்க வருது போகுது. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. இப்ப இது தெரியுதா இல்லையா? இப்ப பெண்கள் ஏன் அசோசியேஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பெண்கள் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் ஒண்ணுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. டெரஸ்க்கு வந்து பயன்படுத்துறதுக்கு அலௌட் இல்லை. அலௌட் இல்ல. லேடிஸ் மட்டும் போய் துணி காய போட்டுக்கலாம், வந்துக்கலாம். ரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் ஆண்கள் அலௌட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல தான் இருந்தது. 24 ஹவர்ஸ் ஓப்பன்ல இருந்தது. அப்புறம் அவங்க போயிட்டு கொஞ்சம் மிஸ்யூஸ்லாம் பண்ணாரு. என்ன பண்ணாங்க? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. சாயந்தரம் ரிலாக்ஸா மாடி சத்தத்துல காத்து வாங்கி அப்படியே காசி பண்ணி பேசிட்டு போன்னு நினைக்கிறாங்க. மனைவியின் துணையோடு போலாமா? எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கா? இது மாதிரி யாரும் அந்த மாதிரி கேட்கல. யாரும் கேட்கல. கேட்டாங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ணுவோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எனக்கு ரொமான்டிக்கா மூடு இருக்கிறப்ப நான் டீ குடிப்பேனா, கடைசியில கேட்டு வரதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க, இங்கேயே உட்காந்து குடிப்போம் அப்படிட்டாங்கன்னு வச்சுங்க. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். பொதுவானது அது. இப்ப நீங்க அதை எப்படி தடை பண்ண முடியும்னு கேட்கிறேன் நான். சிலதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணணும் சார். எப்படிங்க அப்படிதான் பண்ண முடியும்? இவ ஒரு 4 ஏன்னா சிசிடிவி இப்போ வைங்க. இல்ல அது வைக்கிற ப்ரொவிஷன்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்குங்க. அதைத்தானே செஞ்சிருக்கணும். நீங்க என்னன்னு கேட்டா அது நீ இப்படி உங்களால் எதுவெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் அவர்கள் அதை கண்காணிக்க முடியாதுக்காண்டி அதை நீ அனுபவிக்க சொல்ல முடியும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பெட்ஸ் வந்து அலௌடு. பட் காலையில வந்து வாக்கிங்லாம் கூட்டு போகும்போது they have to carry one bag. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அது வந்து பூப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அவங்களே அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு இருக்கு. என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க. நாங்களாம் சேக்குடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.